ஒரு நாய் கொலைச்சிட்டு போச்சு இல்ல, அந்த ராமநாதன் அர்ஜுனா அப்படிங்கிற நாயத்தான் சொல்றேன். டேய் பரதேசி, நீ மட்டும் சரியான ஆளு, உண்மையான வீரன் அப்படின்னா நீ வாடா, மறுபடியும் வாடா. நீ ஆயுதத்தை எல்லாம் கொண்டு வர தேவையில்லை. இலங்கை நாடாளுமன்றத்துல பேசின இதே பேச்ச இந்த தமிழ்நாட்டுல இருந்து பேசிடுறா பாப்போம். பேசிட்டு நீ திரும்பி போயிடுறா. தொடநடுங்கி பயலே, நமல் ராஜபக்சே கிட்ட வாங்கி திங்கிற நாய் நீ இவ்வளவு வாய் பேசுற. எதுக்குடா எங்க அண்ணனை சுடணும் அப்படிங்கிற? எங்க இனத்தோட வலியை விற்கிறாரு. வலி அப்படிங்கிறிய, என்ன வலிடா? அந்த வலியை கொடுத்தவன் எவன்டா? ராஜபக்சே தானே, சிங்கள பௌத்த பேரினவாத ராணுவம் தானே. உன்னால முடிஞ்சா அங்க பேசுறா, இந்த வீர வசனத்தை எல்லாம் அங்க சொல்றா. ஒருவேளை அண்ணன் சீமான் இந்த காணொலிய பார்க்க நேர்ந்தால், பார்த்துட்டு என்னை திட்டினாலும் பரவாயில்ல, இல்ல கட்சி உறவுகள் இதையெல்லாம் பார்த்துட்டு என்னை திட்டினாலும் பரவாயில்ல, அதை பத்தி நான் கவலைப்பட போறதில்ல. டேய் நீ வாடா அவனை செருப்பால் அடிக்கிறேன்டா, நானே செருப்பால் அடிக்கிறேன். நீ பேசுறா, நீ பேசிட்டு வாயை மூடும் போது அந்த வாய் மேல என் செருப்பு விழுண்டா. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. நெற்றிக்கண் வலையொலி உறவுகளுக்கு வணக்கம். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் நம்முடைய வலையொலி தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கு. அதனால சேனலை புதுசா பார்க்குற உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்க. காணொலிகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்டும் பண்ணுங்க. இப்போ வாங்க காணொலிக்குள்ள போகலாம். அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழ்நாடு அமைச்சரவை இன்றைக்கு விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. பல புதிய அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டார்கள். அவர்களுக்கு நாம் நம்முடைய வலையொலி சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவிச்சுக்கலாம். எடுத்த உடனே குறைகளை சுட்டி காட்டக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். ஆனா வழக்கம் போல தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கும் தமிழ்தாய்க்கு மிகப்பெரிய அவமானத்தை தேடி கொடுத்திருக்கிறாங்க, அவமரியாதைய செஞ்சிருக்கிறாங்க. இன்றைய அமைச்சர்கள் பதவியேற்கும் நிகழ்ச்சியிலும் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் மூன்றாவதாக பாடப்பட்டிருக்கு. முதல்ல வந்தே மாதிரம் என்ற சமஸ்கிருத பாடல் தான் பாடப்பட்டுச்சு. ஏற்கனவே முதல்வர் உட்பட முதல் 9 அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்ட நிகழ்ச்சியில் இதே போல வந்தே மாதிரம் என்ற சமஸ்கிருத பாடலை முதலாவதாகவும், இந்திய தேசிய கீதத்தை இரண்டாவதாகவும், தமிழ்தாய் வாழ்த்து பாடலை மூன்றாவதாகவும் பாடியதற்கு பல கட்சி தலைவர்கள் தங்களுடைய கண்டனங்களையும் எதிர்ப்புகளையும் பதிவு செஞ்சாங்க. அன்றைக்கு இது தொடர்பாக விளக்கம் கொடுத்த அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா என்ன சொன்னாரு? தாய் தமிழ்நாட்டில் தமிழ்தாய் வாழ்த்து தான் முதலில் பாடப்பட வேண்டும் என்பதில் தமிழக வெற்றி கழகத்திற்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதுதான் எங்கள் விருப்பமும் கூட. ஆனால் இது தொடர்பாக ஆளுநரிடம் நாங்கள் வலியுறுத்திய போது ஒன்றிய அரசின் சுற்றறிக்கையை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் எனக்கு இருப்பதாக சொல்லிவிட்டார். அதனால்தான் இந்த தவறு நடந்தது. இனி வரும் காலத்தில் அரசு நிகழ்ச்சிகள் எல்லாவற்றிலும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலே முதலில் பாடப்படும் அப்படின்னு ஒரு வாக்குறுதியும் கொடுத்திருந்தாரு. அன்றைக்கு அவர் கொடுத்த வாக்குறுதிய இன்றைக்கு மீறி இருக்கிறாரு. மறுபடியும் தமிழ்தாய்க்கு மிகப்பெரிய அவமானத்தையும் அசிங்கத்தையும் தேடி கொடுத்திருக்கிறாரு. கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாத உங்களுக்கெல்லாம் எதுக்கு பதவி அதிகாரம் சொல்லுங்க. ஆக இவர்கள் உண்மையும் நேர்மையும் இல்லாதவர்கள் என்பது மறுபடியும் ஒரு முறை நிரூபணம் ஆயிருச்சு. சரி, அடுத்தபடியாக புதிதாக விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ள தாவேகாவின் இந்த அமைச்சரவைக்கு பல சிறப்புகள் இருக்கிறதா? காலையில இருந்து பல ரைட் அப்புகளும் ஷார்ட்ஸ் காணொலிகளும் வர்றத பார்க்க முடியுது. அப்படி என்னப்பா பல சிறப்புகள் இந்த அமைச்சரவைக்கு இருக்குன்னு கேட்டா, இதுதான் உண்மையான சமூக நீதி அமைச்சரவை, இதுதான் உண்மையான சமத்துவ அமைச்சரவை, இதுதான் உண்மையான புரட்சிகரமான அமைச்சரவை, அப்படி இப்படின்னு ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னடா இது அப்படின்னு தேடி பார்த்தா, தாவேகாவின் தற்போதைய விரிவாக்கப்பட்ட அமைச்சரவையில் 7 பட்டியல் சமூகத்தை சேர்ந்த அமைச்சர்கள் இடம்பெற்று இருக்கிறாங்க. 4 பெண் அமைச்சர்கள் இடம்பெற்று இருக்கிறாங்க. ஒரு இஸ்லாமிய அமைச்சரும் இடம்பெற்று இருக்கிறாரு. இதெல்லாம் உண்மையாகவே பாராட்டப்பட வேண்டிய செய்தி தான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா உண்மையான சமூக நீதி, உண்மையான புரட்சி அப்படின்னா என்னன்னு தெரியுமா? இப்ப இந்த காணொளி வாயிலாக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு நான் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறேன். அது கோரிக்கையா எடுத்துக்கிறீங்களா இல்ல சவாலா எடுத்துக்கிறீங்களா அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் தேர்தல் பரப்புரையின் போது
கட்சி தொடங்கிய ஆரம்ப காலகட்டத்தின் போது ஒரு சில செய்திகளை அழுத்தம் திருத்தமா மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. நம்முடைய கட்சியின் கொள்கை என்பது செக்யூலர் சோசியல் ஜஸ்டிஸ், மத சார்பற்ற சமூக நீதி. நாம் ஆரிய பாஜகவின் கொள்கை எதிரிகள், நாம் தான் உண்மையான சமத்துவவாதிகள், சமூக புரட்சியாளர்கள், அப்படி இப்படின்னெல்லாம் எழுதி கொடுத்ததை மனப்பாடம் பண்ணி ரிப்பீட்டடா சொல்லிக்கிட்டே இருந்தாரு. இதெல்லாம் உண்மையா இருந்தா இப்ப நான் முன்வைக்கிற கோரிக்கையை ஏத்துக்கிட்டு நிறைவேற்றி காட்டுங்க. இப்ப 7 பட்டியல் சமூக அமைச்சர்கள் புதிதாக பதவி ஏத்துக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா? இது உண்மையாகவே பாராட்டப்பட வேண்டியது. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப இது நாள் வரைக்கும் அவங்களுக்கு திராவிட கட்சிகள் அமைச்சரவையில இடம் கொடுத்ததே இல்லை. அதையெல்லாம் தகர்த்து எரிஞ்சிட்டு அவங்களோட எண்ணிக்கைக்கு ஏற்ப இன்றைக்கு தமிழ்நாடு அமைச்சரவையில இடம் கிடைத்திருப்பது உண்மையாகவே பாராட்டப்பட வேண்டியது. விஜய் அவர்கள் இப்படி ஒரு செயலை செய்ததை நாம மனப்பூர்வமா பாராட்டுறோம். ஆனா இத்தோட நிக்க கூடாது. இந்த 7 அமைச்சர்கள்ல இருந்து 3 பேரை தேர்ந்தெடுத்து 3 முக்கியமான துறைகளை அவங்க கிட்ட ஒப்படைக்கணும். ஒரு விஷயத்த அழுத்தம் திருத்தமா சொல்றேன். 7 பேரா 70 பேரா அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது, எண்ணிக்கை முக்கியம் கிடையாது. அவங்களுக்கு என்ன துறையை ஒதுக்க போறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். அந்த வகையில இந்த 7 பேர்ல 3 பேரை தேர்ந்தெடுத்து ஒருத்தரை அறநிலையத்துறை அமைச்சரா போடுங்க, இன்னொருத்தரை உயர்கல்வித்துறை அமைச்சரா போடுங்க. ஏற்கனவே பள்ளி கல்வித்துறைக்கு அண்ணன் ராஜ்மோகனை அமைச்சரா நியமிச்சிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள், பாராட்டுகள். சரியா? இப்ப இன்னொருத்தரை உயர்கல்வித்துறைக்கு அமைச்சரா போடுங்க. 3ஆவதா ஒருத்தரை உணவுத்துறைக்கு அமைச்சரா போடுங்க. ஏன் குறிப்பா இந்த 3 துறையை சொல்றேன் அப்படின்னா, எந்த ஜாதிய சொல்லி நீங்க எல்லாம் கோவிலுக்குள்ள வரக்கூடாது, வந்தா சாமிக்கு தீட்டாயிடும் அப்படின்னு ஆரிய பார்ப்பனர்கள் சொன்னாங்களோ, அதே ஆரிய பார்ப்பனர்களோட கையால அறநிலையத்துறை அமைச்சர் ஒவ்வொரு கோவிலுக்கும் போகும்போதெல்லாம் பரிவட்டம் கட்டி பூரண கும்ப மரியாதை கொடுத்து கோவிலுக்குள்ள கூட்டிக்கிட்டு போகணும். இது மாபெரும் சமூக புரட்சி. காமராஜரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட விஜய் அவர்கள் காமராஜர் செய்த அதே சாதனையை செய்வாரா? ஏன்னா காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட போது இந்து சமய அறநிலையத்துறைக்கு தாத்தா ரெட்டமலை சீனிவாசனோட பேரனைத்தான் அமைச்சரா போட்டாரு. அன்னைக்கு அவர்கிட்ட போய் என்னங்கய்யா இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் ஜாதியை ஒழிக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்க போறீங்க? இன்னைக்கு இவர் அமைச்சர், இவர் எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த கோவிலோட அர்ச்சகர்கள் அவருக்கு பரிவட்டம் கட்டி பூரண கும்ப மரியாதை கொடுத்து கோவிலுக்குள்ள கூட்டிக்கிட்டு போய் தான் ஆகணும். இப்படித்தான் சாதியை ஒழிக்க முடியும், இப்படித்தான் சமத்துவத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு ஒரு பதில சொல்லிட்டு போனாரு. இப்ப அதே செயலை செய்வதற்கான துணிச்சல் விஜய் அவர்களுக்கு இருக்கா? அடுத்தபடியாக எந்த ஜாதிய சொல்லி நீங்க எல்லாம் படிக்க கூடாது அப்படின்னு ஆரிய பார்ப்பனர்கள் ஆதி தமிழர்களை ஒதுக்கி வச்சாங்களோ, அதே சமூகத்துல இருந்து வந்த ஒருத்தர் உயர்கல்வித்துறைக்கு அமைச்சராகணும். அவர் போட்ட கையெழுத்துல தான் தமிழ்நாட்டோட உயர்கல்வித்துறையே இயங்கணும். இதை செய்வதற்கான துணிச்சல் விஜய்க்கு இருக்கா? அடுத்து யாரு தொட்டா தீட்டாயிரும், யார பார்த்தா தீட்டாயிரும் அப்படின்னு சொன்னாங்களோ, அதே சமூகத்துல இருந்து வந்த ஒரு அமைச்சர் தான் உணவுத்துறைக்கு பொறுப்பா இருக்கணும். புரியுதா? அவர் கையெழுத்து போட்டுதான் எந்த நியாய விலை கடைக்கு எவ்வளவு ரேஷன் அரிசி போகணும் அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படணும். இதையெல்லாம் செய்வதற்கான துணிச்சல் முதலமைச்சர் விஜய்க்கு இருக்கா? மறுபடியும் கேட்கிறேன். நீங்க தான் உண்மையான ஆரிய பாஜகவின் கொள்கை எதிரி அப்படின்னா இதை செஞ்சு காட்டுங்க. செய்வீங்களா? கரூர் சம்பவத்திற்கு பிறகு பாஜக அப்படிங்கிற கட்சி பேரையே சொல்ல துணிவில்லாத முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இதையெல்லாம் செய்வதற்கான துணிச்சல் இருக்கும்னு நினைக்கிறீங்க? பார்க்கலாம். அப்படி அவர் செஞ்சிட்டாருன்னா நாம பாராட்டலாம். இல்லைன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் வெறும் ஜிமிக்ஸ், சும்மா பேருக்கு 7 பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களை விஜய் அவர்கள் அமைச்சராக நியமித்திருக்கிறார் அப்படின்னு வெத்து பெருமை பேசுறதுக்கு இதெல்லாம் பயன்படும். மற்றபடி இதனால் எந்த ஒரு சமத்துவமோ சமூக புரட்சியோ ஏற்படாது. தெளிவா புரியுதா? அடுத்ததாக இன்னொரு கொடுமையான ஒரு சம்பவம் இன்றைக்கு நடந்திருக்கு. 59 ஆண்டுகள் கழித்து தமிழ்நாடு அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சி இடம் பெற்று இருக்கு.
காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேகாவோட அமைச்சரவையில இடம் பெற்று இருக்கிறாங்க. கொள்ளைப்புறமா திருட்டுத்தனமா காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டோட அமைச்சரவைக்குள்ள நுழைஞ்சிருக்கு. இனத்தை கொன்ற எதிரிக்கு அமைச்சரவை பொறுப்பு கொடுத்து மாபெரும் இன துரோகி அப்படிங்கிற பட்டத்தை வாங்கி இருக்கிறாரு விஜய் அவர்கள். நம்ம இனத்தை கொன்னுட்டாங்க அப்படிங்கிறதுக்காக மட்டும் நாங்க கோவப்படல. இந்த காங்கிரஸ் கட்சி இந்த தமிழ்நாட்டுக்கு செஞ்ச துரோகம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அந்த காங்கிரஸ் கட்சி யாருக்கும் உண்மையா இருக்க மாட்டான். தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் திமுக கூட கொஞ்சி குழாவி அவங்களோட ஆதரவுல ஓட்டு வாங்கி எம்எல்ஏவா ஆயிட்டு நேரம் வரும்போது திமுக காலவாரி விட்டுட்டு தாவேகா கூட வந்து சேர்ந்துக்கிட்டாங்க. நாளைக்கு தாவேகாவிற்கும் இதையே செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன உறுதி இருக்கு? ரெண்டாவது, விஜய பார்த்து ஒன்னு கேட்கணும் அப்படின்னு விருப்பப்படுறேன். திமுக தீய சக்தி, சரிங்க, ரைட்டு, மாற்று கருத்தே கிடையாது, உண்மை, அக்ரி, 100% உடன்படுறேன். அந்த தீய சக்தியோட கூட்டணி வச்சு அவங்களோட ஆதரவுல அவங்க கட்சிக்காரங்க ஓட்டையும் வாங்கி வெற்றி பெற்ற 5 காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏக்களோட சப்போர்ட்ல ஆட்சி அமைக்கிறீங்களே, அந்த காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள்ல இருந்து 2 பேருக்கு அமைச்சரவையில இடம் கொடுக்குறீங்களே, இது மட்டும் சரியா? திமுக தீய சக்தி, ஆனா அந்த தீய சக்தியோட கூட்டணி வச்சவங்க எல்லாம் உங்களுக்கு தூய சக்தியா மாறிட்டாங்களா? என்ன லாஜிக் இது? சரி, இறுதியாக ஒரு ஈன பயலை பத்தி, ஒரு அவனை என்ன சொல்லி திட்டுறது அப்படின்னே தெரியல. அவனை திட்டுறதுக்குன்னு புதுசா பல கெட்ட சொற்களை கண்டுபிடிக்கணும் போல. யாருன்னு கேக்குறீங்களா? 4 நாளைக்கு முன்னாடி இலங்கையில இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு நாய் கொலைச்சிட்டு போச்சு இல்ல, அந்த ராமநாதன் அர்ஜுனா அப்படிங்கிற நாயத்தான் சொல்றேன். அந்த நாயி, அந்த பரதேசி பிச்சைக்கார பொறுக்கி இலங்கை நாடாளுமன்றத்துல போய் ஒரு வீர வசனத்தை பேசி இருக்கிறான். இந்தியாவுக்கு வரும்போது ஆயுதத்தை கொண்டு வர அனுமதி இல்லை, நான் மட்டும் என்னுடைய துப்பாக்கியை கொண்டு வந்திருந்தா அண்ணன் சீமான சுட்டு இருப்பேன் அப்படிங்கிறான். டேய் பரதேசி, நீ மட்டும் சரியான ஆளு, உண்மையான வீரன் அப்படின்னா நீ வாடா, மறுபடியும் வாடா. நீ ஆயுதத்தை எல்லாம் கொண்டு வர தேவையில்லை. இலங்கை நாடாளுமன்றத்துல பேசின இதே பேச்ச இந்த தமிழ்நாட்டுல இருந்து பேசிடுறா பாப்போம். பேசிட்டு நீ திரும்பி போயிடுறா. சரி, ஏதோ வந்த கொடுத்த காசுக்கு கூவன அப்படின்னு பொறுத்து போனோம். ஆனா நாயி, நீ எங்க அண்ணனை சுடுவ அப்படிங்கிற. டேய் பெண்ண, எங்க அண்ணனோட நிழலை தொடணும் அப்படின்னாலே லட்சக்கணக்கான தம்பிமார்களை தாண்டி போய் தான்டா தொடணும். தொடநடுங்கி பயல நமல் ராஜபக்சே கிட்ட வாங்கி திங்கிற நாய் நீ இவ்வளவு வாய் பேசுற. எதுக்குல எங்க அண்ணனை சுடணும் அப்படிங்கிற? எங்க இனத்தோட வலியை விற்கிறாரு. வலி அப்படிங்கிறிய, என்ன வலிடா? அந்த வலியை கொடுத்தவன் எவன்டா? ராஜபக்சே தானே, சிங்கள பௌத்த பேரினவாத ராணுவம் தானே. உன்னால முடிஞ்சா அங்க பேசுறா, இந்த வீர வசனத்தை எல்லாம் அங்க சொல்றா. உன் பக்கத்துல தானே இருக்கான் நமல் ராஜபக்சே. என் இனத்தையே அழிச்சிட்டியாடா அப்படின்னு அவனை துப்பாக்கி எடுத்து சுடுறா. முதல்ல அவனை சுடுறா, சுட்டு உன் வீரத்தை காட்டுற. அங்க எல்லாம் அப்படியே பம்மிக்கிட்டு நாய் மாதிரி கூணி குறுகிட்டு அவன் தூக்கி போடுற எலும்பு துண்டை கவ்விட்டு இங்க வந்து கத்திட்டு போறியா? யாரு சொல்லி நீ இங்க வந்த? யாருக்காக நீ இவ்வளவு பேச்சும் பேசுற அப்படின்னு எங்களுக்கு நல்லா தெரியும் ராசா. தெரிஞ்சுதான் சரி நாயே ஏதோ கத்திட்டு போ அப்படின்னு விட்டோம். உன்னை விட்ட பாவத்துக்கு நீ நாடாளுமன்றத்துல போய் எங்க அண்ணனை சுடுவ அப்படின்னு பேசுற. நான் தான் சொல்றேனே, டேய் நீ சரியான ஆம்பளை. நீ அந்த பாராளுமன்ற பேச்சுல சொன்னல, இங்க இருக்கிறவங்க எல்லாம் அவங்களுடைய அம்மாவுடைய பாலத்தான் குடிக்கிறாங்களான்னு தெரியலன்னு. நான் கேட்கிறேன்டா, நீ உண்மையாகவே உங்க அம்மாவோட பாலத்தான் குடிச்ச அப்படின்னா வாடா எங்க தமிழ்நாட்டுக்கு, மறுபடியும் வாடா, அடுத்த வாரமே வா. எந்தண்ட பொண்டு பொடுசுகளை எல்லாம் கூட்டிக்கிட்டு வந்தியோ 50 பேரையும் கூட்டிக்கிட்டு வாடா. இங்க எல்லா மீடியாவையும் கூட்டி வச்சு அங்க நாடாளுமன்றத்துல என்ன பேசுறியோ அதை மறுபடியும் பேசுற நீ பேசிட்டு போயிரு பாப்போம். ஒருவேளை அண்ணன் சீமான் இந்த காணொலிய பார்க்க நேர்ந்தால், பார்த்துட்டு என்ன திட்டினாலும் பரவாயில்ல, இல்ல கட்சி உறவுகள் இதையெல்லாம் பார்த்துட்டு என்ன திட்டினாலும் பரவாயில்ல, அதை பத்தி நான் கவலைப்பட போறதில்ல. டேய் நீ வாடா, அவனை செருப்பால் அடிக்கிறேன்டா, நானே செருப்பால் அடிக்கிறேன். நீ பேசுறா, நீ பேசிட்டு வாயை மூடும் போது அந்த வாய் மேல என் செருப்பு விழுண்டா. நாயே, நீ எல்லாம் ஒரு ஆளு, நீ எங்க அண்ணனை பேசுற. என்னடா அப்படி
இனத்தோட வலியை வித்து எங்க அண்ணன் பொழைச்சிட்டாரு. டேய், அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் மட்டும் இல்லைன்னு வச்சுக்க, 2009 நடந்த தமிழ் இன படுகொலையை தமிழ்நாட்டு மக்கள் மறந்து கடந்து போயிருப்பாங்கடா, மறந்து கடந்து போயிருப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த வலியை மறக்க விடாமல் தொடர்ந்து அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கடத்திக்கிட்டே இருக்கிறது அண்ணன் சீமான் மட்டும்தான். அவரை பார்த்து இனத்தோட வலியை வச்சு வியாபாரம் செய்யறாங்க அப்படிங்கிற. இப்ப அண்ணன் சீமான் வந்து பேசல, அது யாருக்கு லாபமா முடியும்? யார் இனப்படுகொலை செஞ்சாங்களோ, யார் இனப்படுகொலைக்கு துணை போனாங்களோ அவங்களுக்கு லாபமா இருக்கும். இவர் ஒருத்தர் தான்பா இத பத்தியே பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இவரும் இத பேசாம போயிட்டா இதையெல்லாம் பேசுறதுக்கு ஆளே இல்ல, நாம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நம்முடைய இனத்தை கொன்ற சிங்கள பௌத்த பேரினவாத ராணுவமும் ராஜபக்சே குடும்பமும் நினைக்கும். அந்த ராஜபக்சே குடும்பத்திற்கும் சிங்கள பௌத்த பேரினவாத ராணுவத்திற்கும் துணை போன காங்கிரஸ் கட்சி நினைக்கும். அந்த ராஜபக்சே குடும்பத்துக்கிட்ட வாங்கி திங்கிற இந்த நாய் நினைக்கும். அதனால தான் இந்த பரதேசி இந்த கூவுறான். டேய், கூலி கொடுத்தாங்களா? திண்ணையா செமிக்கலனா மூடிக்கிட்டு போய் வீட்டு திண்ணையில படு. அதை விட்டுட்டு இந்த வீர வசனம் வெத்து வசனத்தை எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காது. இதுவே முதலும் கடைசியுமா இருக்கணும், சரியா? இனி ஒரு முறை நீ இப்படி பேசணும்னு வச்சுக்க, எதிர்வினை வேற மாதிரி இருக்கும். நான் வந்து என்னுடைய தொப்புள் கொடி உறவுகள் கிட்ட கேட்கிறேன். என்னுடைய காணொலிய பல தமிழ் சொந்தங்கள் நாடு கடந்து பாக்குறீங்க, நம்முடைய இன்னொரு தாய்நாட்டுல இருந்தும் பாக்குறீங்க. நான் உங்ககிட்ட மனசாட்சியோட ஒரே ஒரு கேள்வியை மட்டும் எழுப்புறேன். இந்த நாய் ராமநாதன் அர்ஜுனா இப்படி எல்லாம் பேசுறதுல உங்களுக்கு உடன்பாடு இருக்கா? உடன்பாடு இருக்கா? நமக்காக நம்முடைய இனத்தின் வலியையும் வேதனையையும் நம்முடைய இனப்படுகொலையையும் தொடர்ந்து பேசுற ஒரு நபரை இவன் இப்படி தொடர்ந்து கொச்சப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். நீங்க எப்படி அமைதியா விட்டுட்டு வேடிக்கை பாக்குறீங்க? முதல் கண்டன குரல் உங்ககிட்ட இருந்துதானே வந்திருக்கணும். ஏன் இப்படி அமைதியா இருக்கிறீங்க? எனக்கு இந்த விஷயத்துல ரொம்ப பெரிய வருத்தம், ரொம்ப பெரிய வருத்தம். இப்படிப்பட்டவனுக்கெல்லாம் ஓட்டு போட்டு இருக்கிறீங்களே, உங்களை என்ன சொல்றதுனே தெரியல. அண்ணன் மேல இருக்கிற பாசத்துல கோவத்துல நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். இந்த நாயை அடக்கி வைங்க, இல்லைன்னா நடக்கிறதே வேற, சரிங்களா? மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கண். நான் உங்கள் அசோக்குமார் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க மலர்க மலர்க. நன்றி, வணக்கம்.